ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம். ஸோ நம்ம இன்றைக்கி ரீசனிங்கில் செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோக்கான ஹோம்ஒர்க் சம்க்கான சொல்யூஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இன்சர்ட் த மிஸ்ஸிங் நம்பர் 2, 6, 12, 20, 30, 42, 56. ஸோ மிஸ்ஸிங் நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் சீரீஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ சீரீஸ் வந்து எழுதிக்கலாம். 2, 6, 12, 20, 30, 42, 56. ஸோ இதுக்கு அடுத்த டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன டேர்ம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு டிஃப்ரென்சஸ் எவ்வளோ, 6க்கும் 2க்கும் எவ்வளோ நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 4 நம்பர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 4. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ, 12 வந்து எப்போ 6 ஆகும், -6 பண்ணால் 6 ஆகும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 8. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 10. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் 12. 30 - 42 12. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 14. ஸோ அப்போது இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், ஸோ இங்கே எப்படி இருக்குது, இரட்டைப்படை எண் வந்து இருக்குது. 4, 6, 8, 10, 12, 14. ஸோ 14க்கு அப்புறம் இரட்டைப்படை எண் என்ன வரும், 16. ஸோ அப்போது 86 + 16 வந்து எவ்வளோமா வரும், 72. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ புரியுதா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்குறோம். ஸோ எவ்வளோ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அதோட சீரீஸ் அது வந்து எப்படி வந்து அதிகமாகிட்டு போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ எப்படி வந்து அதிகமாகிட்டு போகுது, இரட்டைப்படை எண்ணால் அதிகமாகிட்டு போகுது. அப்போது 14க்கு அடுத்த இரட்டைப்படை எண் வந்து என்னது, 16. ஸோ அப்போ கடைசி நம்பரோட 16 வந்து கூட்டல் அடிஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மிஸ்ஸிங் நம்பர் வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் சம் என்னம்மா கொஷின் கொடுத்துருக்காங்க, insert the missing number 1, 8, 27, 64, 125, 216. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 216க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட மிஸ்ஸிங் நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸ் எழுதிக்கலாம். 1, 8, 27, 64, 125, 216. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நம்பர், ஸோ இதை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இது வந்து எப்படி வந்து சீரீஸ் வந்து எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 1 வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த 8 பார்த்தா உங்களுக்கு என்னம்மா தோணுது, ஸோ இந்த 8 பார்த்தா அது ஒரு க்யூப் வேல்யூவாக தோணுதா. ஸோ இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னேன், ஸ்கொயர்ஸும் க்யூப்ஸும் வந்து படிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சம்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக போட முடியும். ஸோ 8ஓட க்யூப் வந்து என்னதுன்னா 2. ஸோ 2 க்யூபோட வேல்யூ தான் 8. ஸோ அதே மாதிரி 27னா 3 க்யூபோட வேல்யூ 27. அதே மாதிரி 64னா 4 க்யூபோட வேல்யூ 64. நெக்ஸ்ட்டு 125 வந்து 5 க்யூப் வேல்யூ. நெக்ஸ்ட்டு 216 216 வந்து 6ஓட க்யூபோட வேல்யூ. அப்போது இங்கே என்ன இருக்குது, க்யூப் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த தொடரில் வந்து எப்படி வேணால் அவங்க கொடுக்கலாம், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இல்லைனா ஸ்கொயர்ஸ் வச்சு, இல்லைனா க்யூப்ஸ் வச்சு, அதனால் எந்த ஃபார்மில் வேணால் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, க்யூப்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அப்போது 216 வந்து 6ஓட க்யூப். அப்போ இங்கே விடுபட்ட எண் வந்து எதோட இதுவாக இருக்கும், 7 க்யூபாக தானே இருக்கும். ஸோ 7 க்யூப்னா 7 × 7 × 7. ஸோ 7 7s are 49, 49 7s are 343. ஸோ 7ஓட க்யூபோட வேல்யூ என்னது, 343. ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ நீங்கள் ஸ்கொயர்ஸ் க்யூப்ஸ்லாம் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 30 வரைக்குமே படித்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரீசனிங் சம்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, the next number in the following series 1, 6, 13, 22, 23 கீழ்கண்ட தொடரில் வரும் அடுத்த எண். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தொடர் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட நெக்ஸ்ட் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு தொடர் எழுதிக்கலாம். 1, 6, 13, 22, 33. ஸோ இதோட அடுத்த டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு கூட்டல் பார்க்கலாம். ஸோ இதோட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது, 5 வந்து அதிகமாக இருக்குது. இதோட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது, 7 அதிகமாக இருக்குது. இதோட இது 13 வந்து எப்போ 22 ஆகும், 9ஆல் ஆட் பண்ணோம்னா 22 ஆகும். நெக்ஸ்ட்டு 22 33 எப்போ ஆகும், 11ஆல் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க,
ஒற்றைப்படை எண்ணால் கூட்டல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 5ஆல் கூட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் 7ஆல் கூட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் 9ஆல் கூட்டியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு 11ஆல் கூட்டியிருக்காங்க. அப்போ 5, 7, 9, 11லாம் என்னது? ஒற்றைப்படை எண். ஸோ அப்போது அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து அடுத்த நம்பர் வந்து எதோட கூட்டுவாங்க? 11க்கு அப்புறம் உள்ள அடுத்த ஒற்றைப்படை எண் என்னது? 13. ஸோ 13 + 33 அப்போ எவ்வளோ வரும்? 46. ஸோ அப்போ அடுத்த டேர்மோட வேல்யூ என்னது? 46. ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னம்மா கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த நெக்ஸ்ட் 0, 0.5, 0.666 up to 0.75. அடுத்த எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து சீரீஸ் வந்து நம்ம எழுதிக்கலாமா? ஸோ சீரீஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 0, 0.5, 0.6. ஸோ 666 போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 0.75. இதுக்கு அடுத்தது என்ன டேர்ம் வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 0.5 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 0க்கும் 0.5க்கும் 0.5 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 0.5க்கும் 0.6க்கும் என்னது? 0.1 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 0.1666 அப்படி ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட எதை ஆட் பண்ணால் 0.75 கிடைக்கும்? ஸோ அது வந்து லென்த்தியாக போகுது. அப்போ வந்து இங்கே நம்ம அடிஷன் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ அடிஷன் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ அடிஷன் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷனும் இதே மாதிரி தான் வரும். ஸோ சப்ராக்ஷன் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷனில் 0 × 0.5 0வால் எதால் மல்டிப்ளை பண்ணால் 0.5 வரும்? எதாலையுமே வராது. ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷனும் கிடையாது. நெக்ஸ்ட்டு டிவிஷன் பார்க்கலாம். டிவிஷனில் வந்து ஒவ்வொரு நம்பரோட நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ n வந்து எப்படி இருக்கும்? 1, 2, 3, 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ 0/1 0 வரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஸோ இந்த நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? 1ஆல் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 1 நெக்ஸ்ட்டு டேர்ம் என்னது? 2. ஸோ 1/2 என்ன வரும்? 0.5ன்னு வரும். இந்த டேர்ம் கிடச்சிச்சா? நெக்ஸ்ட்டு 1க்கு அடுத்து என்ன நம்பர்? 2. 2க்கு அடுத்தது 3. ஸோ 2யும் 3யும் டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? ஸோ 2யும் 3யும் டிவைட் பண்ணால் என்னம்மா வரும்? ஸோ போகாது. அதனால நான் பாயிண்ட் ஒன்று வச்சுப்பேன். ஸோ இங்கே 20 ஆகும். 3ஆம் வாய்ப்பாடில் 20 எப்போ வரும்? 6 வந்து 18. ஸோ 6 மறுபடியும் 2 வரும். ஸோ 6 அப்படியே 6 6 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 2க்கு அடுத்து என்ன வரும்? 3. 3க்கு அடுத்து 4. ஸோ 3/4 3/4ன்னு பண்ணால் பாயிண்ட் இங்கே 0 வருமா? 4 7s are 28 அதுக்கப்புறமேட்டு பேலன்ஸ் 2 4 5s are 20. ஸோ 0.75 வரும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த டேர்ம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? இங்கே 3 இருக்கு. அப்போது அடுத்தது 4. 4க்கு அடுத்தது 5. ஸோ 4/5. ஸோ கேன்சல் பண்ணோம்னா பாயிண்ட் 0 போட்டோம்னா 5 8s are 40. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 0.8. ஆப்ஷன் சி. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எப்படி ஆகுதுன்னா டிவிஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மொதல் நம்பர் வந்து இங்கே ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்கிறாங்க. 0 வந்து 1ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு 0 கிடைக்கும். அதுக்கப்புறம் நியூமரேட்டரு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டினாமினேட்டரு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா என்ன எழுதிக்கலாம்? ஸோ 0 1 2 3 தான் போகுது. ஸோ n டிவைடட் பை n + 1. ஸோ 0 + 1 வந்து என்னது? 0/1. ஸோ அப்போ வந்துருச்சா? ஸோ அப்போ என்னோட n + 1 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்த சீரீஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ புரிஞ்சுதாம்மா எப்படி பண்ணணும்னு? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1 × 2 + 2 × 3 + 3 × 4 அப் டு எவ்வளோ வரைக்கும் வருது? 21 × 22. ஸோ இதோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ போன சம்லேயே நம்ம வந்து ஃபார்முலா பார்த்தோம் இல்லையாம்மா? ஸோ ஃபார்முலா என்ன பார்த்தோம் இதுக்கு? ஸோ இந்த மாதிரி வந்தால் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? ஸோ இங்கே எப்படி இருக்குது? அடுத்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்திருக்காங்க, அதுக்கு அடுத்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறாங்க. ப்ளஸ் முன்னாடி டேர்மோட அடுத்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி 21 × 22 வரைக்கும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா என்ன ஃபார்முலாமா? n × n + 1 × 2n + 2 டிவைடட் பை 3. ஸோ இதோட சம் தானே பார்க்கணும். ஸோ இதோட சம்மோட ஃபார்முலா வந்து இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ இந்த டேர்மை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் எடுத்துட்டோம்னா என்ன? என்னோட வேல்யூ என்னது? 21. ஸோ இதை n தான் எடுத்துப்போம். ஸோ 21 × 21 + 1 × 21 +
21 + 2 divided by 3. ஸோ ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 21 × 22 × 23 divided by 3. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 3 7s are 21. இப்போ என்ன பண்ணணும், இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 22 × 7 என்ன வரும், 7 2 14, 7 2 14, 14 1 15 × 23. அப்போ 3 4s are 12, 3 5s are 15, 15 + 1 16, 3 1s are 3, 3 + 1 4. நெக்ஸ்ட் ரெண்டாம் வாய்ப்பால் பண்ணப்போ 2 4 8, 2 5 10, 10 + 10, ஸோ 1 0, 2 1 1, 1 + 2 1 2, 2 + 1 3. ஸோ உங்களுக்கு ஆன்சர் ஆட் பண்ணால் என்ன வரும் 2, 6 + 8ஓட வேல்யூ 14, 5 + 1 4 + 1 5. ஸோ 3 வந்து அப்படியே வரும். ஸோ இதுக்கான வேல்யூ என்னது 3542. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் A. ஸோ இந்த மாதிரி அடுக்கு தொடரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா அதுக்கோட ஃபார்முலா என்னது n × n + 1 × n + 2 divided by 3. ஸோ ஃபார்முலா வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு டைப் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டைப் என்னென்னா ஃபுல்லாக ஃபார்முலா பேசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 1 + 2 + 3 up to 10 வரைக்கும் சம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கூடுதல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ சம்னா என்னது, சம்னா கூடுதல். ஸோ சம்னா கூடுதல். ஸோ இப்போ வந்து இங்கே எப்படி இருக்குது, ஸோ n டேர்ம் வந்து இருக்குது. n டேர்ம் வந்து 1 2 3 up to 10 வரைக்கும் இருக்குது. அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் என்ன ஃபார்முலானா Sn = n × n + 1 divided by 2. ஸோ இங்கே என்னோட வேல்யூ என்னது 10. ஸோ லாஸ்ட் நம்பர் தான் நம்ம என்னன்னு வச்சுப்போம். ஸோ 10 × 10 + 1 divided by 2. ஸோ 2ம் 10ம் கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும் 5 வருமா. ஸோ நெக்ஸ்ட்டு 5 × 10 + 1 11. ஸோ 5 11s are 55. ஸோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் A 55. ஸோ சம்முனா உங்களுக்கு கூடுதல்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஸோ n வந்து 1 2 3 up to 10 வரைக்கும் நம்ம வந்து சம் பண்ண சொல்லியிருக்காங்க, கூடுதல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபார்முலா என்னது n × n + 1/2. ஸோ லாஸ்ட் டேர்ம் தான் எப்பயுமே வந்து என்னது என்னோட வேல்யூ. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க sum of first natural numbers up to 15. ஸோ ஃபர்ஸ்ட் 15 வரை உள்ள இயல் எண்களை கூடுதல். ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது இயல் எண்கள். ஸோ இயல் எண்கள் வந்து 15 வரைக்கும் கூடுதல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ சீரீஸ் வந்து எப்படி வரும் 1 2 3 எது வரைக்கும் 15 வரைக்கும். சேம் லைக் ப்ரீவியஸ் சம். ஸோ ப்ரீவியஸ் சம் மாதிரியே தான் இந்த சம்மை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க, அங்கே நம்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ வேர்டிங்கில் கொடுத்தா எப்படி உங்களுக்கு நம்பராக எழுதணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் up to 15. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா. ஸோ 1லேருந்து 15 வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ எழுதணும்னா கூடுதல் பண்ணிட்டுவோம். ஸோ கூடுதல் பண்ண ஃபார்முலா என்னது Sn = n × n + 1 divided by 2. ஸோ n வந்து நம்ம என்ன எடுத்துப்போம் லாஸ்ட் டேர்ம். ஸோ 15 × 15 + 1 divided by 2. ஸோ 15 × 16 divided by 2. 2 16 கேன்சல் ஆச்சுன்னா 8. ஸோ 15 × 8ஓட வேல்யூ என்னதுமா 8 5s are 40, 8 1s are 8, 8 + 4 12. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 120. ஸோ ஆப்ஷன் B. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சம்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கம்மா 11 + 12 + 13 up to 20. ஸோ இங்கே என்ன பண்ணாங்க ஸ்டார்டிங் நம்ம 1லேருந்து ஸ்டார்ட் ஆகல. ஸோ நம்ம 1லேருந்து மாற்றுற மாதிரி நாமளாக வந்து எழுதிக்கணும். ஓகேவா. ஸோ அதை வந்து எப்படி எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு 1லேருந்து 20 வரைக்கும் எழுதிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1லேருந்து 20 வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். 1 + 2 + 3 up to 20 எழுதிட்டு அதோட எதை மைனஸ் பண்ணோன்னா இதுக்கு முந்தின டேர்மோட மைனஸ் பண்ணணும். ஸோ அதுவும் 1லேருந்து எழுதிட்டு 10 வரைக்கும்
எழுதிக்கணும். ஸோ இந்த முந்தின டேர்மோட ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 1லேருந்து 20 இங்கே லாஸ்ட் நம்பர் என்னவோ அது வரைக்கும் 1லேருந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். 1 + 2 + 3 அந்த மாதிரி எழுதிட்டு மைனஸ் ஃபர்ஸ்ட்டு டேர்முக்கு முந்தின டேர்மோட ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி 1 + 2 +ன்னு எழுதிட்டு முந்தின டேர்மோட ஸ்டாப் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார்ம்னா என்ன, Sn = n × n + 1 / 2. ஸோ அப்போ என்ன வரும், என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 20 × 20 + 1 / 2 மைனஸ் 10 × 10 + 1 / 2. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 5, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 10 வருமா. ஸோ இங்கே 10 × 21 மைனஸ் 5 × 11. ஸோ 10 × 21 என்னது, 210. 210 மைனஸ் 55. ஸோ 210ஆல் 55 மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், ஸோ கேன்சல் பண்ணோம்னா 0, இங்கே 10. ஸோ 55. ஸோ ஆன்சர் என்னது 55. ஆப்ஷன் இங்கே வந்து 1 வரும் இல்லையா, ஸோ 155. ஸோ ஆன்சர் என்னது 155. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ இந்த மாதிரி தான் சம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 11, 12 நடுவில் இருந்து நம்பர் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் கூடுதல் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும். 1 + 2 + 3ன்னு போட்டு எழுதிக்கணும். மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்மோட முந்தின டேர்மோட நிப்பாட்டணும். 1 + 2 up to 20. அதுக்கப்புறம் ஃபார்முலா போட்டு சம் வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா, இந்த மாதிரி தான் சம் வந்து பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 1 + 2 + 3 அது வரைக்கும் 20 வரைக்கும் எழுதிட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஓகேவா, 4th சம் வந்து ஹோம்ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் அ ஸ்கொயர் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர் up to 15. ஸோ ஸ்கொயர் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கொயர் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர்னால் நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, 1, 2, 3 அந்த மாதிரி போயிட்டே இருக்குமா. ஸோ ஃபஸ்ட்டு 15ஓடதை தான் கேட்குறாங்க. அப்போது 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் எது வரைக்கும் போகுது, 15 ஸ்கொயர் வரைக்கும் போகுது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஸோ ஸ்கொயர் நம்பர், ஸோ சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, ஸோ ஸ்கொயரோட ஃபார்முலா என்னதுன்னா n × n + 1 × 2n + 1 / 6. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா, ஸோ ஸ்கொயர் வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா, n × n + 1 × 2n + 1 / 6. ஸோ எதுக்கு, ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் சம் ஆஃப் த ஸ்கொயர்னு கேட்டால். ஸோ இப்போ இங்கே n வேல்யூ என்னது 15. ஸோ 15 × 15 + 1 × 2 × 15 + 1 / 6. ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 15 × 15 + 1 16 × 2 × 15 30. 30 + 1 31. 31/6. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 3 2s are 6, 3 5s are 15, நெக்ஸ்ட்டு 2 8s are 16. ஸோ ரிமைனிங் டேர்ம் வந்து எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா. ஸோ ரிமைனிங் டேர்ம் வந்து என்னதுமா இருக்குது, ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்குது, 5 × 8 × 31. ஸோ 5 8s are 40 × 31. ஸோ 0 வந்து அப்படியே போயிடும். 4 1s are 4, 4 3s are 12. ஸோ ஆன்சர் என்னது 1240. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ எப்படின்னு புரியுதா, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் அ நம்பர்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்னது, n × n + 1 × 2n + 1 / 6. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னம்மா கொடுத்துருக்காங்க, சேம் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த மாதிரியே தான் சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்,
ஃபர்ஸ்ட் வந்து அந்த 25 வரைக்கும் நம்ம சம் வந்து ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ என்ன வரும், 1லேருந்து 25 வரைக்கும் எழுதணும். ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்கனால 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு எவ்வளோ வரைக்கும் 25 ஸ்கொயர் வரைக்கும் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு மைனஸ் முதல் நம்பர் 11க்கு முன்னாடி என்னது 10. ஸோ 10ஓட ஸ்டாப் பண்ணணும். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 10 ஸ்கொயர். ஸோ இதோட ஃபார்முலா என்னது, n into n plus 1 into 2n plus 1 divided by 6. ஸோ இந்த மாதிரி தான் n வேல்யூ நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு 25 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு 10 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அந்த ரெண்டுத்து வேல்யூ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 6th ஒன் வந்து ஹோம்ஒர்க்மா. ஸோ ஃபார்முலா நானே கொடுத்துட்டேன். ஸோ ட்ரை பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் அப் டு என்னது 20 ஸ்கொயர் வரைக்கும் சம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாடல் தான். ஃபஸ்ட்டு நம்ம 20 வரைக்கும் எழுதிக்கணும். அதுக்கப்புறமேட்டு மைனஸ் 2க்கு முன்னாடி என்னது 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வரப்போகிறது இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாமா, ஓகே இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா என்ன பண்ணலான்னா ஃபர்ஸ்ட் வந்து சீரீஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ 20க்கு வரைக்கும் நம்ம எழுதணும். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 20 வரைக்கும் எழுதிட்டோம், 20 ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஸோ இந்த மாதிரி ஸோ இதை பண்ணோம்னா இதுக்கு முந்தின டேர்ம் என்னது 1 தான் வரும். ஸோ அந்த 1 வந்து நம்ம அப்படியே போட்டுக்கலாம், ஓகேவா. ஸோ இதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அந்த வேல்யூவோட 1 வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலா என்னது, n into n plus 1 into 2n plus 1 divided by 6. So என்னோட வேல்யூ 20 into 20 plus 1 into 2 into 20 plus 1. ஸோ கேன்சல் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம், டிவைடட் பை 6. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 10 3ன்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 10 into 21 into 2 into 20 40. 40 plus 1 41ன்னு வருமா, 41 by 3. ஸோ 3 7s are 21. ஸோ ஆன்சர் என்னது 70 into 41. ஸோ 70 into 41 பண்ணால் 7 4 7s are 28, பேலன்ஸ் 0. ஸோ 2870ன்னு கிடச்சிருக்கா. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணணும், -1 வந்து பண்ணணும். ஸோ 2870ஓட 1 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 2869. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரி 2லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எழுதிட்டு 2க்கு முந்தின நம்பர் என்னது 1. ஸோ 1ஆல் மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னால் அகெயின் இந்த வேல்யூ தான் வரும். அதனால் நம்ம பண்ண தேவையில்லை. அதனால் 2 வந்துச்சுன்னா அதுக்கு முந்தின நம்பரோட 2 வந்துச்சுன்னா 1ஆல் மைனஸ் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு 1லேருந்து கண்டினியூஸாக 20 வரைக்கும் எழுதிட்டு லாஸ்ட் டேர்ம் என்னவோ அது வரைக்கும் எழுதிட்டு 1ஆல் மைனஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து இந்த சம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் மாடலும் அதே மாதிரி தான் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் அப் டு என்ன கொடுத்துருக்காங்க 40 ஸ்கொயர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸ் எழுதிக்கலாம். 2 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் அப் டு 40 ஸ்கொயர். ஸோ இப்படி இருந்தால் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து கண்டினியூஸாக இருந்தனால நம்ம 1ஆல் மைனஸ் பண்ணோம். பட் ஆனால் இங்கே கண்டினியூஸாக இல்லை, ஈவன் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இந்த 2 ஸ்கொயரை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு 40லேருந்து 2 போயிடுச்சுன்னா 20 ஸ்கொயர். ஸோ இப்போ ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த 2 ஸ்கொயரோட ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 20 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, 2870ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 ஸ்கொயரோட வேல்யூ 4 into 2870. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 0 வந்து அப்படியே வரும். 4 7s are 28, 4 8s are 32, 32 plus 3 34, 4 2s are 8, 8 plus 3 11. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 11,480. ஸோ இந்த மாதிரி தான் சம் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 3 4 5 6 அப்படி கண்டினியூஸ் டேர்மாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் 1லேருந்து லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் எழுதிட்டு அதால் 1 மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். பட் ஆனால் இங்கே கண்டினியூஸ் டேர்மாக இல்லை ஈவன் நம்பர்ஸாக இருக்கனால நம்ம வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னம்மா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் அப் டு 25 ஸ்கொயர். ஸோ சீரீஸ் வந்து எழுதிக்கலாம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் அப் டு 25 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆட் நம்பர்ஸில் வந்து ஸ்கொயர் டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்லி வந்ததுன்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் அப் டு n ஸ்கொயரோட ஃபார்முலா என்னதுன்னா n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு n ப்ளஸ் 2 டிவைடட் பை 6. இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்கொயர்ஸ் தான் பார்த்தோம். ஸோ ஸ்கொயர் வேல்யூ கிடச்சிதுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்தோம். 2n + 1 வந்து மல்டிப்ளை பண்ணணும். பட் ஆனால் க்யூபுக்கு வந்து n + 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார்முலா வந்து கம்பேர் பண்ணி படிங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட்டு கிவன் சீரீஸ் என்னது 25. ஸோ 25க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோட வேல்யூ 25 + 1 25 + 2. ஓகேவா. ஸோ டிவைடட் பை 6. ஸோ பண்ணோம்னா என்ன வரும் 25 × 26 × 27 டிவைடட் பை 6. ஸோ கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் 2 3s are 6, 2 1s are 2, 2 2s are 6, 2 3s are 6. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் 3 9s are 27. ஸோ இப்போ என்ன ஆகுது. ஸோ 25 × 9ஓட வேல்யூ என்னது 9 5s are 45, 9 2s are 18, 18 + 4 22. ஸோ இந்த 2 2 5 எதால் மல்டிப்ளை பண்ணும் 13ஆல் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 3 5s are 15, 3 2s are 6, 6 + 1 7, 3 2s are 6. ஸோ பேலன்ஸ் 225 அப்படியே வரும். ஸோ ஆட் பண்ணோம்னா 5 2 6 + 2 8, 8 + 1 9 2 2925 கிடைக்கிது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்புடா. ஸோ ஆன்சர் வந்து 2925. ஓகேவா. ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து உங்களுக்கு வரும் 2925. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் கியூப் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு 20. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க சம் ஆஃப் கியூப் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் 1லேருந்து. ஸோ கியூபு சொல்லியிருக்காங்க 2 கியூப் + 3 கியூப் அப் டு 10 கியூப் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபார்முலா என்னது n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சம் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 11 கியூப் + 12 கியூப் + அப் டு 25 கியூப் வரைக்கும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு 25 கியூப் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு எழுதிக்கணும். 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அப் டு எவ்வளோ 25 கியூப் மைனஸ் முந்தின டேர்மோட ஸ்டாப் பண்ணணும். அப்போ 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அப் டு 10 கியூப். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க 25 கியூபுக்கு தனியாக வேல்யூ கண்டுபிடிக்கணும். 10 கியூபுக்கு தனியாக வேல்யூ கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணோம்னா இதோட ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த சமயம் ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஓகே. இதோட நம்பர் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஹோம்ஒர்க் சம்க்கான ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.